காலில் கவரை கட்டிக்கொண்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகும் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு டே 9 ஆஃப் 30 days டிசிப்ளின் சேலஞ்ச். காலைல கிளாஸுக்கு போனோம், வெயிட் செக் பண்ணோன்னே நம்ம ஹார்ட் பீட் சும்மா டப்பு டிப்புன்னு அடிக்குது. டப்பு இல்லை லப்பு டப்பு. சரியாதான் ஒன்று தமிழ் அடிக்குது. வார்ம் அப் ஒர்க் அவுட்லாம் முடிச்சக்கப்புறமா இன்னைக்கு புதுசாக ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாப்புல நம்ம கோச். யோகோ யுகேமி, அதாவது சைட் பிரேக் ஃபால். அதை கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்னைக்கு கோவில் போகிறதுனால நான்வெஜ் கட்டு ஸோ பிறந்ததுக்காக பன்னீர் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இதெல்லாம் இருக்கட்டும், வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏன்டா காலில் கவர் கட்டிட்டு சுற்றினேன், அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்குன்னா கியர் போட்டு என் ஒயிட் ஷூ நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சு. நானும் கியரை தொடச்சு பார்த்துட்டேன், ஸ்டாண்டை தொடச்சு பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் கியருக்கு ஒரு ஐட்டத்தை வாங்கியும் போட்டு பார்த்துட்டேன். இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் சால்வே ஆக மாட்டேங்குது. இதுக்காகவே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேங்க. அது 2 நாளில் டெலிவரி ஆயிரும். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அன்னைக்கு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆஃபீஸ் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயிட்டேன். லஞ்சுக்கு நம்ம எத்தனை வந்து பன்னீரை பார்த்துட்டு 0 ஆயில்னு சொன்னால் யாருமே நம்பல. அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கீழே வாக்கிங் போகலான்னு பார்த்தா திருவிழாவில் இருக்க மாதிரி ஏகப்பட்ட கடை போட்டு வச்சிருந்தாங்க. சரி, நம்ம சார்பாக இந்த போஸ்டர்ஸ் மட்டும் நம்ம ரூமில் ஓட்டலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு காலில் கட்டின கவரோட வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே அடிச்சு பிடிச்சி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரேயரை போட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.